ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெட்டாவர்ஸ். ஸோ மெட்டாவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இணையத்தோட அடுத்த வளர்ச்சியாக தான் மெட்டாவர்ஸ் கருதப்படுது. அதாவது இப்போ குறிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருக்க ஒரு இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் ஷாப்பிங் செய்கிற இடம், நீங்கள் உங்கள் கூட இருக்க பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாம் தொடர்பு கொள்கிற இடம், இது எல்லாத்தையும் ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டு, அதாவது ஒரு கற்பனை உலகமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரியல் வேர்ல்டில் நீங்கள் இது எல்லாத்தையும் உங்கள் சோஃபாலேருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கும். அதாவது கற்பனையில் நீங்கள் வாழ்கிற இடத்த உருவாக்கி அதை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மெட்டாவர்ஸ். ஸோ அக்டோபர் 21 ஃபேஸ்புக் அதோட நிறுவன பேரை மெட்டான்னு சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இந்த மெட்டாவர்ஸ் என்ற சொல் நம்ம கேள்விப்படலை. பேரை மாற்றின அந்த நேரமே மெட்டாவர்ஸ் பற்றின விஷனை உருவாக்குவதற்காக தொழில்நுட்பங்களுக்கு வர்ற வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 பில்லியன் செலவழிக்க ஃபேஸ்புக், அதாவது இப்போ மெட்டான்னு சேஞ்ச் பண்ணியிருக்க ஃபேஸ்புக் அறிவிச்சிருந்துச்சு. ஸோ மெட்டாவர்ஸ்ன்றது இன்டர்நெட்டோட ஒரு அடுத்த எவால்யூஷனாக கருதப்படுது. இது கேமிங், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் உட்பட்ட பல வடிவங்களாக இது காணப்படுது. அதில் மக்கள் டிஜிட்டல் ஃபேஸிமல், அதாவது டிஜிட்டல் தொலைநகல் மூலமாகவும் அவதார் மூலமாகவும் ஒன்றிணைகிறாங்க. மெட்டாவர்ஸ் கான்செப்ட்ன்றது புதுசு இல்லை. இது முதல்ல 1992 ஸ்னோ கிராஷ் நாவலில் வடிவாக விவரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் த ஸ்னோ கிராஷ் நாவலில் இருந்த கான்செப்ட் அடிப்படையில் நிறைய நிறுவனங்கள் 2003 அவங்க ஆன்லைன் கம்யூனிட்டிஸை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பாக செகண்ட் லைஃப். மெட்டாவர்ஸில் ஒரு நபர் தன்னை பிரதிநிதிப்படுத்துறதுக்கு, ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், அதோட ஒரு கம்யூனிட்டிஸை உருவாக்குறதுக்கும் அவங்க அவதாரை பயன்படுத்துவாங்க. அவதார்ன்றது நம்மளோட உருவத்தை கற்பனையில் உருவாக்குறது. இப்போ நான் ஃபைவர் தமிழ் அவங்க ஹோஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் உங்கள் முன்னாடி நின்று பேசினேன் அப்படி இருக்கும், அதுதான் அவதார். இப்போ மெட்டாவர்ஸில் ஒருவர் ட்ரெஸ் வாங்குறதுக்கோ இல்லாது வீடியோ கேம்ஸில் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேஜஸ் அண்ட் டைமண்ட்ஸ் இப்படியான விஷயங்களை வாங்குறதுக்கோ, அல்லது மெட்டாவர்ஸில் நீங்கள் எதை வாங்குறாலும் அங்கே டிஜிட்டல் கரன்சிஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் மற்றும் அதோட கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெட்டாவர்ஸுக்குள்ளே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஃபன்னாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த மெட்டாவர்ஸில் காணப்படுது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மெட்டாவர்ஸுக்கும் இன்டர்நெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது தான். இன்டர்நெட்ன்றது பில்லியன் கணக்கான கணினிகள், மில்லியன் கணக்கான சேவர்கள் மற்றும் சில எலக்ட்ரானிக் டிவைஸோட ஒரு வலையமைப்பை தான் இன்டர்நெட்டு நம்ம அழைப்போம். ஒரு காலத்தில் ஆன்லைனில் இன்டர்நெட் யூஸர் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளலாம், வெப்சைட்டை சர்ச் பண்ணலாம், அதோட இன்ட்ராக்டிவாக இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும். உண்மையாகவே மெட்டாவர்ஸ் இன்டர்நெட் கூட போட்டி போடலை. ஸோ அது இன்டர்நெட்டை அடுத்த லெவலுக்கு உருவாக்குது. குறிப்பாக மெட்டாவர்ஸில் யூசர்ஸ் விஆர், அதாவது வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஐ அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் கரன்சி போன்ற டெக்னாலஜிஸை பயன்படுத்தி ரியல் வேர்ல்டில் இருக்க விஷயங்களை அவங்க வர்ச்சுவல் வேர்ல்டில் உருவாக்க முடியும். இன்டர்நெட்ன்றது மக்கள் ப்ரௌஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் மெட்டாவர்ஸ்ன்றது அதாவது அந்த மக்கள் வாழ்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃப்யூச்சரில் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கும். ஸோ மெட்டாவர்ஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இது முடிய போகிறதில்ல. இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். செகண்ட் பார்ட்டில் இதை இன்னுமே தெளிவாக நான் உங்களுக்கு விவரிக்கிறதுக்கோ இல்லாட்டி இதுக்கு மேலான அதிகளவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தரத்துக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதை பற்றின ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட் வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. மெட்டாவர்ஸ் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெட்டாவர்ஸ் பற்றின டவுட் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்னும் டவுட்ஸ் வேண்டாம், என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கூட இதில் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஃபைவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழாலேருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.